ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வெஞ்ச வீடு காணொளியை காண வந்த அனைவரையும் இந்நெஞ்சம் தொட்டு வணக்கம் போட்டு வரவேற்பது உங்கள் நான். தோல்விகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பிரதானமா இருக்கு. வெற்றி அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியாமலே போயிடுது. அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீங்க தான், வேற யாரும் இல்ல. நாம வாழ்றதும் வீழ்றதும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த காணொளியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. காலம் பொன் போன்றது. அதை நீங்க எப்படி வீணடிக்கிறீங்கன்னு கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. வெற்றி பெறணும்னா தெளிவான இலக்கு தேவை. அதாவது நாம எங்க போகணும், என்ன செய்யணும், அதை நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான பாதை எங்க இருக்குன்னு தேடணும். ஒருவேளை அந்த பாதை கிடைக்கலன்னா அதுக்கான பாதைய நாம உருவாக்க முயலணும். அவசரமா நிக்க நேரம் இல்லாம வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல யாரும் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா யாருக்கும் அதுக்கான நேரம் இல்ல. அப்படியே நேரம் இருந்தாலும் அதுக்கான மனம் வர்றதில்ல. அப்படி இருக்கும்போது நாம தான் நமக்கான பாதையை தேடணும், இல்ல உருவாக்கணும். உருவான பாதையோ இல்ல நாம உருவாக்குன பாதையோ எதுவா இருந்தாலும் சரி, அதுல கல்லோ முள்ளோ பூவோ மலரோ எதுவா இருந்தாலும் சரி, நாம அதை கடந்துதான் போகணும். அதை முழுமையா கடந்தாதான் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும். அதுக்கு மாறா பாதியிலே திரும்பி போனாலோ இல்ல முடியலேன்னு முயற்சியை கைவிட்டாலோ நமக்கு வெற்றி கிடைக்க போறதில்ல. வழக்கம் போல தோல்விதான் கிடைக்கும். ஆனா நீங்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சீங்கன்னா இந்த முறை அந்த தோல்வி உங்களுக்கு இனிக்கும். அடுத்த முறை வெற்றி பெறணுங்கிற முனைப்ப கொடுக்கும். அந்த தோல்விதான் அனுபவம் கற்றுக் கொடுத்த ஆசான். ஒரு மனிதனுடைய மிக பெரிய ஆசான் அவனுடைய அனுபவம்தான். அந்த அனுபவத்தை கத்துக் கொடுக்கிறது இந்த தோல்விதான். இந்த தோல்வி சாபம் இல்ல, வரம். அதனால இந்த முறை தோல்விய கண்டு துவண்டு போக தேவையில்லை. இந்த தோல்விதான் உங்களை எழுந்து நிற்கச் செய்யும் தூண்டில் பாலமாய் அமையும். எனவே கவலை வேண்டாம் இந்த தோல்வியை கண்டு. ஒருவேளை நீங்க முயற்சியே செய்யாம வெற்றி கிடைக்கலைன்னு சொன்னீங்கன்னா, நான் நேராவே சொல்றேன், நீங்க இந்த பூமியில வாழ்வதுக்கே தகுதி இல்லாதவங்க ஆயிடுறீங்க. இந்த மாதிரி மனுஷங்க வாழதை விட சாகிறதே மேல். இப்போ சொல்லுங்க, நாம் வெற்றி பெற முடியாமல் போவதற்கான காரணம் யார்? நாம் தான், வேற யாரும் இல்ல. அது உங்களுக்கு புரியுதா? நான் சொன்னது புரிஞ்சதுன்னா ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட்ல புரிஞ்சதுன்னு சொல்லுங்க. புரியலைன்னா புரியலன்னு சொல்லுங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு இது எனக்கு உதவியா இருக்கும் நண்பர்களே. இறுதி வரை இந்த நிமிடம் வரை காணொளியை முழுவதும் கண்ட கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.